ஸோ அதை தாண்டி அடுத்து ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் வருது. இந்த படத்துல என்னென்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயும் அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரொட்டஸ்ட் ஃப்ரேம்லயும் உங்களால கனெக்ட் பண்ண முடிஞ்சா கிட்டத்தட்ட இந்த படத்துடைய பிளாட் என்ன அப்படின்றத உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த முதல் 40 செகண்ட்லயே இந்த கோட் படத்துல என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்க போது, என்ன மாதிரி நம்மள வந்து கூஸ் பம்ப் மொமெண்டா, தளபதி ஃபைட் மொமெண்டா காட்ட போறாங்கன்றது கிளிம்ஸா காட்டிட்டாங்க. ஏன்னா நடுவில் ஒரு பர்த்டே, விஜய் சாரோட பர்த்டே அன்னைக்கு ஒரு நிமிஷம் கிளிம்ஸ் ஒன்று வந்து இருந்தது கோட்டுக்கு. அதுலோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல நம்ம எல்லாமே ஓவரா என்ஜாய் பண்ணி ஒரு கனெக்டபிளா ஃபீல் பண்ணோம் இல்லையா? அது வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. அதை தாண்டி இன்னும் படத்துல என்னென்ன இருக்குன்றதெல்லாம் கனெக்ட் ஆச்சு. உதாரணத்துக்கு ஒரு பில்டிங் மேல இருந்து குதிக்கிறது, ஒரு பில்டிங்ல தொங்கிட்டு ஓட்ட போட்டு அந்த ஆஃபீஸ்க்குள்ள என்டர் ஆகிறது, ஹெலிகாப்டர்ல இருந்து குதிச்சு ட்ரெயினுக்குள்ள போயிட்டு சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் கன்வே பண்ணியிருக்காங்கன்றது முதல் 40 செகண்ட்ல நமக்கு அப்ரப்டா காட்டிட்டாங்க. இதெல்லாம் தான் படத்துல இருக்கும், இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்க அப்படிங்கும் போது படம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுக்க போது, எந்த அளவுக்கு இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் படத்தை என்ஹான்ஸ் பண்ணி காட்ட போகுதுன்றது நமக்கு அதுல கன்வே ஆயிடுது.